கோழி குஞ்சுங்க வயிற்றுல இருக்கிறதெல்லாம் எடுத்தால் தான் ஹெல்த்தியாக வாழும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே 2 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். ஆமாங்க, கோழி குஞ்சு வயிற்றுல 2 நாள் வரைக்கும் கரு இருக்கும். அதை எப்படி கரைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லெக்சன் பவுடர் யூஸ் பண்ணி கரைக்கலாம். நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் போட்டுட்டு லெக்சன் பவுடர் அளவாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது அதிகமாக போயிடக்கூடாது. இது 20 கிராம் 1000 கோழிக்கு. ஹெவி டோஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். கோழிங்கெல்லாம் மயங்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக சுடு தண்ணியில் கலக்கி கொடுக்கலாம். கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது பெட்டரு. வைட்டமின்ஸ்க்காக விம்ராலும் ஆஸ்ட்ரோவர்ட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படியே ஷெட்டை க்ளீன் பண்ணிட்டு ஃபீடு தண்ணி எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு இந்த மாதிரி பேப்பரில் தாங்க ஃபீட் போடணும். ஏன்னா கோழி குஞ்சுங்களுக்கு எப்படி எடுத்து சாப்பிடணும்னு தெரியாது. ஸோ அதனால் பேப்பரில் தான் ஃபீட் போடணும். ஃபீடெல்லாம் போட்டு பார்க்கும்போது நம்ம கோழி குஞ்சுங்கள்லாம் நல்லா இருந்தது. லைட் செட் பண்ணிட்டு ஹீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ்ட்ரோவர்ட் விம்ராலாம் கலந்து வைக்கும்போது இந்தமாதிரி வீக்ஸ் குஞ்சுங்கள்லாம் ஹெல்த்தி ஆகும். இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் எப்படியாவது ஹெல்த்தியாக வளர்க்கணுன்ற ஒரு கோலோடு இருக்குங்க. நீங்களும் நான் என்னென்ன பண்ணுறேன் டே பை டே வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஸ்டே டியூன். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.